லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பள்ளிக்கரணை லொக்கேஷனில் இன்றைக்கி ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் ஸ்ரீநகர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இடத்துல தான் இந்த லேண்ட் இருக்குது. இந்த லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 40க்கு 50 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த லேண்டுக்கான காஸ்ட் வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 கோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த லேண்டுக்கான அப்ரோச்சட் ரோடு தான் இந்த கோயில். இந்த அம்மன் கோயில் பக்கத்தில் இந்த ரோடு வழியாக உள்ளே போனால் ஸ்ரீநகர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து இந்த அம்மன் கோயில் வழியாக உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு பிரியும் அந்த ரோடு வழியாக. இப்போ இந்த லேண்டு ஓனரே வந்து இந்த இடத்துக்கான ரோடு வந்து அவங்க போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 lakhs செலவு பண்ணி அந்த ரோடு போட்டிருக்காங்க. இப்போ அந்த அப்ரோச் ரோடு தான் இது. அந்த கோயில் அம்மன் கோயில் இருக்கும். அம்மன் கோயிலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தேன்னா இப்போ இந்த ரோடு தான் பார்க்குறீங்க. 20 அடி ரோடு இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் இருக்குது. இவங்களுக்கு வந்து இங்கே வந்து இப்போ லேண்டு கிட்ட வந்தாச்சு. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்ரீநகர் எக்ஸ்டென்ஷனில் இந்த லாஸ்ட்டில் வருது. ஓகேங்களா? அளவு பார்த்தீங்கன்னா 40க்கு 50. இது வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது வந்து 20க்கு உங்களுக்கு வந்து 50 20க்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக கூட இவங்க பிரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் வீடாகவே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த லேண்டுக்கான வழி பார்த்திங்கன்னா இந்த கோயிலேருந்து தான் நம்ம உள்ள வழியாக போய் ஆகணும். ஸ்ரீநகர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் வந்துடுச்சு. இப்போ மெட்ரோ கனெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே இருக்கிற எல்லா ரோடுமே வந்து உங்களுக்கு வந்து 20 ஃபீட் ரோடு தான். இப்போ நீங்கள் பார்க்குற வீடுங்க எல்லாமே இந்த லேண்டுக்கு நியர்பை உள்ள வீடுங்க எல்லாமே தான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் எதுவும் இருக்காது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இருக்கும். இதுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து காசா கிராண்ட் வந்து இப்போ கட்டிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு 500 மீட்டர்ஸில் காசா கிராண்டு வந்து வில்லா போட்டுருக்காங்க. ஒரு 200 வீடு கிட்ட போட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நமக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட லேண்டு வந்து வருது. நம்ம லேண்டுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் நமக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாலாஜி டென்டல் காலேஜ் இருக்குது. அப்புறம் தீபம் ஹாஸ்பிட்டல் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. காமாட்சி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் காமாட்சி ஹாஸ்பிட்டலில் வரும். ஜெயச்சந்திரன் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். மேடவாக்கம் ஜங்ஷனும் உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். இப்போ நம்ம உள்ளே போகிற ரோடும் பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ரோடு தான் இது. இப்போ இந்த ரோடு வந்து இன்னும் கவர்மெண்ட்டில் வந்து போடாமல் வச்சுருக்காங்க. இப்போ எல்லா ரோடுமே போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த கான்ட்ராக்டில் உங்களுக்கு இந்த ரோடும் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இங்கே வாட்ரு வந்து உங்களுக்கு சால்ட் வாட்ரு தான் வரும். உங்களுக்கு போர் வாட்ரு வந்து உங்களுக்கு சால்ட்டாக தான் இருக்கும் லைட்டாக. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த லேண்டை வந்து விசிட் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000. இதனோட அளவு பார்த்தீங்கன்னா 40க்கு 50 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இது ஒரு நார்த் ஃபேஸிங் இது. இந்த லேண்டு வந்து உங்களுக்கு நியர்பை காசா கிராண்ட் வந்ததுனால இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ன்றது இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டு வருது. இப்போ இந்த ரோடும் சரி நமக்கு கார்ப்பரேஷன் லிமிட் வரதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த ரோடு வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. இப்போ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட இடம். இப்போ இதுதான் நம்மளோட இடம். 40க்கு 50 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ உங்களுக்கு 1000 வேணுன்னா கூட உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கலாம். 20க்கு 50 20க்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இது ஒரு நார்த் ஃபேஸிங் ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடுங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வீடுங்க இருக்குது. இப்போ நம்ம இதனோட அப்ரோச் ரோடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கும். மெயின் ரோட்டில் வந்து நம்ம பள்ளிக்கரணை ஜங்ஷன் குளத்துக்கு பக்கத்தில் வாவா மெடிக்கல் இருக்கும். வாவா மெடிக்கல் பக்கத்தில் அந்த அம்மன் கோயில் போகிற வழி, ஆதிபராசக்தி கோயில் அம்மன் கோயில் போகிற வழி. இப்போ அந்த வழி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இதனோட அப்ரோச் ரோடு பார்த்திங்கன்னா இது 50 ஃபீட் ரோடு. இப்போ இந்த ரோடு வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இடம் வந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸில் வருது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய லேண்ட் உங்களோட லேண்ட் எதனா சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட லேண்ட் வந்து சேல் பண்ணி கொடுக்குறோம். இது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், மாம்பாக்கம், சேலையூர், தாம்பரம், வேளச்சேரி, கூடுவாஞ்சேரி, சென்னை. இது நம்ம சென்னையில் ஃபுல்லாகவே எந்த இடத்துல உங்களோட இடம் வந்து விற்கணுன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு எங்கன்னா வாங்கணுன்னாலும் சரி, நம்ம சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி தரப்படும். மற்றும் உங்களோட லேண்டு எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்கள் சேல் பண்ணியும் கொடுக்குறோம். நமக்கு வேளச்சேரின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான். தாம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு தாம்பரம் வந்துடும். இப்போ உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு நியர்பை வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய கடைங்க உங்களுக்கு மெடிக்கல்ஸு, உங்களுக்கு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம லேண்டுக்கு போகிறதுக்கான அப்ரோச் ரோடு வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே நியர்பை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு அப்போலோ மெடிக்கல் இருக்கும்.
உங்களுக்கு மெயின் ரோட்லேயே பாவா மெடிக்கல் இருக்கும். கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு வேக்கன் லேண்ட் எதுனா இருந்தாலும் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 2000லேருந்து 2500 வரையும் பண்ணி தரோம். உங்களுக்கு வேக்கன் லேண்ட் வேணும்னாலும் நாங்கள் வாங்கி தரோம். உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும்னு பண்ணி தரோம். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து 2000லேருந்து 2500 வரலும் வரும். நன்றி, வணக்கம்.